வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த ஐஎன்சி மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு மிக முக்கியமான ஏரியா. ஷார்ட்கட்டு பார்த்துட்டு மீதி என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம பார்த்தோன்னே தெரியும், சென்னை 87 3வது மாநாடு, பக்ருதீன் தியாப்ஜி, அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரியலனா கூட சொன்னதை ஏட்டில் எழுது, அதாவது நோட்டில் எழுதுன்னுவாங்கள, சொன்ன சென்னை ஏட்டில் எழுது, 8 7 ஏட்டில் எழுது எழு. அடுத்தது அலகாபாத், அழகாக இருக்கும், 3 8 ஈஸியாக இருக்கும், அழகாக இருக்கும், சார்ஜ் யூல் இருப்பார். அடுத்தது டெல்லி ஒப்பந்தம், காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 31 வந்து கராச்சி ஒப்பந்தம் பட்டேல் தலைமையில் இருக்கும். அடிப்படை உரிமைகள் நிறைய விஷயங்கள் இருக்கும், அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். டெல்லி ஒப்பந்தத்துக்கு அடுத்த வருஷம் டெல்லியில் மாநாடு, டெல்லி 32. அடுத்த விஷயம் லாகூர் லாக் பண்ணுறா, ஏதாவது லாக் பண்ணால் நைந்திரியா, பிழைக்கிறதுக்கு நைந்தி பிழைக்கிற அப்படின்றவங்கள நைந்திரியா, 9 3 3னா 3 நைந்திரியா. ஓகேங்களா, வருஷம் பார்த்துட்டோம். ஏற்கனவே ஒரு வருஷம் பார்த்தோம். அலகாபாத் குழப்பம் வராமல் இருக்கணும், ஏன்னா ஏற்கனவே 1765 ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். அழகா ஆரஞ்சு மாதிரி அழகாக இருக்கா, ஆரஞ்சு 1765 அலகாபாத் உடன்படிக்கை. இங்கே அலகாபாத்ன்றது வந்து ஐஎன்சி நடந்தது. இது அழகாக இருக்கும், 888 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இதில் ஐஎன்சி மாநாட்டில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, முதல்ல எப்போ ஆரம்பிச்சது 85, எங்கே பாம்பே. அடுத்தது அதோட தலைவர் யார், டபிள்யூசி பானர்ஜி. அடுத்தது 86 87, முதல்ல ஒரு 5-6 வருஷம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எங்கே நடந்தது, யார் தலைவர், முதல் மத சார்பற்ற தலைவர், அதாவது மாநாடு 888 இந்த இதில் தான் வரும். அடுத்தது அந்த தலைவர் யார், சார்ஜ் யூல், முதல் வெளிநாட்டு பிரிட்டிஷ், மீதிலாம் நம்ம ஆளுங்க இருப்பாங்க, அது யார். அடுத்தது சூரத் பிளவு எப்போ, தாதாபாய் நௌரோஜி எப்பப்போ இதில் தலைவராக இருந்தார், இல்லை அவர் ஒரு 3 மாநாடுக்கு இருப்பார். அடுத்தது சென்னையில் எப்பப்போ மாநாடு நடந்தது. அடுத்தது சூரத் பிளவு எப்போ நடந்தது, அப்போ யார் தலைவராக இருந்தால். 1916 லக்னோ பேக்ட் அப்போ வந்து யார், மஜும்தார் யார் தலைவராக இருந்தால். அடுத்தது ஏன்னா காங்கிரஸ் ஒன்றிணைகிறது, முதல் பெண் தலைவர் யார், முதல் இந்திய பெண் தலைவர் யார், ஜவஹர்லால் நேரு எதுக்கு தலைமை வகித்தாங்க, நம்ம மகாத்மா காந்தி எதுக்கு தலைமை வகித்தார். அடுத்தது இளம் தலைவர் யார், போன குரூப் 1ல் கேட்டது, இளம் தலைவர் யார், சுதந்திரத்தின் போது யார் தலைவராக இருந்தால். 31 அது பூர்ண சுயராஜ்யம், லாகூர் 29, நேரு ரிப்போர்ட் இதில் வந்தது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். அடுத்தது இது வந்து 55 சமய சார்பின்மை, அதாவது செக்குலர், அந்த இது மாநாடு யுஎன் தேவர் தலைமையில் நடந்திருக்கும், அது அடிக்கடி வரும். தமிழில் மாடர்ன் இந்தியாவில் சமகால இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதில் பார்த்தோம்னா நம்ம காமராஜர் ஐயா இப்போ வந்து தலைவராக இருந்தாங்க, 64 66 அந்த ரேஞ்சில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஐஎன்சி மாநாட்டில் அடிக்கடி ரிப்பீட்டடாக நிறையா கொஷின்ஸ் வரும், அதை எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ஒரு 20 கொஷின்ஸ் தான் இருக்கும் அதுலேருந்து, ஆனால் இது மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இருக்கும். இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாம், இப்போ குரூப் 4க்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லேருந்து தான் இந்த விஷயம் போடுறோம். இது இப்போலாம் கொஷின்ஸ் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னா, இல்லை மேட்ச் இது இருக்குது. நம்ம வந்து சில விஷயங்கள் இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்னொன்று டைம் இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அலகாபாத் தெரியுதா, அலகாபாத் சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா C2ன்னு பார்த்தா ஒரே ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 4 செகண்ட், இதுக்கு 4 செகண்ட், அதுக்கு 4 செகண்ட். நடுவில் டெல்லி லாகூர் இந்த மாதிரி டவுட்டாக இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணாமல் சென்னை எடுத்திங்கன்னா கூட 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வேறு தெரியுது அப்படின்னா அதை எடுத்தால் ஒரே ஆப்ஷன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணால் சென்னை 1 வருதா, D1 வருதா அப்படின்னு டக்குன்னு பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 4ம் சரியானு செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இனிமேலாம் ஆன்சர் ஷீட் வந்து ஒரு ஆன்சர் ஷீட்டில் கொஸ்டின் பேப்பர் ஒரு 120 பக்கம் கிட்டத்தட்ட இருக்கும், ரொம்ப வேகமாக இருக்கணும். இந்த மாதிரி மேட்ச்லாம் கிடைக்கும்போது ஏதாவது 1-2 நடுவில் இருக்கிறத நல்லா தெரிஞ்சதை எடுத்து மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.